ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் மிட் கேப் ஃபண்டு 2019 பற்றி பார்க்க போகிறோம். 10 வருடங்களுக்கு மேல் 20% அதிகமாக வருமானம் கொடுத்த திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. அதில் எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் தவறான ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி இருக்காது. இந்த மிட் கேப் ஃபண்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுற காலகட்டங்கள் 10 வருடங்களுக்கு மேல் இருந்தால் இந்த மாதிரி திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ரிஸ்க்கும் அதிகம், மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக உள்ள இந்த ஃபண்டு கேட்டகரி, அதே நேரத்தில் வருமானமும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஃபண்டு திட்டங்கள் தான் இந்த மிட் கேப் ஃபண்டுங்கிறது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் 2019 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் வந்து December 1, 1993. இதோட பெஞ்ச்மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 TRI. ரெகுலர் ஃபண்ட் க்ரோத்தோட என்ஐவியோட மதிப்பு வந்து இன்னைக்கு டேட்டில் 916.02, அதாவது $916.02 இருக்கு. ரெகுலர் ஃபண்ட் டிவிடெண்டோட என்ஐவி மதிப்பு வந்து 58.02. அதே டிரெக்ட் ஃபண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரெக்ட் க்ரோத் வந்து 974.31, $974.31 இருக்கு. டிவிடெண்ட் ஆப்ஷன் 62.97 இருக்கு. இதில் செய்த முதலீட்டாளர்கள் நம்மள மாதிரி முதலீட்டு செய்தவங்களோட சொத்து மதிப்பு வந்து 6,374 கோடிகள் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபண்டுக்கு 2.08, டிரெக்ட் ஃபண்டுக்கு 1.30% இருக்கு. இதில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தீங்கன்னா குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 rupees. மினிமம் அடிஷ்னல், அதாவது நீங்கள் 5,000 முதலீடு பண்ணதுக்கப்புறம் மேற்படியான முதலீடுக்கு வந்து 1000 ரூபா குறையாமல் நீங்கள் முதலீடு பண்ணணும். இதில் நீங்கள் எஸ்ஐபி செய்கிறதா இருந்தீங்கன்னா 500 rupees மினிமம் அமௌண்ட்டுக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணணும். இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது ரிஸ்க் குறியீடு வந்து 15.36. இந்த ஃபண்டு துவங்க நாளிலிருந்து, அதாவது 1993 இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த வருமானம்னு பார்த்தீங்கன்னா 19.76% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஃபண்டில் ஒருத்தர் 1993 ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு என்எஃப்ஓ பீரியட்லன்னு வச்சுக்குவோம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 10,000 மதிப்பு இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த 10,000 மதிப்பு இன்னைக்கு 9,16,200 இருக்கு. இது ரெகுலர் ஃபண்டு. இதுல டிரெக்ட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 9,74,310 இன்னைக்கு அதோட வேல்யூ. அதாவது 10,000 முதலீடு பண்ணது 1993 இன்னைக்கு அதோட கரண்ட் வேல்யூ வந்து 9,74,310 இருக்கு. இதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் வந்து 25 years ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 25 வருட காலங்கள் நீங்க இந்த ஃபண்டுல ஸ்டே இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். இது இதோட போர்ட்ஃபோலியோ. இதுல பெரும்பகுதி பாத்தீங்கன்னா இந்த மிட் கேப் ஸ்டாக்ல தான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு மிட் கேப் ஃபண்ட். இது அடுத்ததா ஸ்மால் கேப்ல ஒரு 5%, அப்புறம் பெருங்கம்பெனில ஒரு 7%, அப்புறம் லார்ஜ் கேப்ல ஒரு 12% இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுங்கிறது. இது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஃபண்டு. நல்ல ஒரு இதுவும் வந்து ஒரு பழைய ஃபண்டு தான். இது நீங்க முன்னாடி பார்த்த ஃபண்ட் வந்து 1993 ஆரம்பிச்சது. இந்த ஃபண்டு லான்ச் பண்ண வந்து 2007, ஆல்மோஸ்ட் ஒரு 11 வருடங்கள் இதோட ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இதோட பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி மிட் கேப் 100 TRIங்கிறது. இதோட ரெகுலர் ஃபண்டு க்ரோத் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு அதோட என்ஐவி மதிப்பு வந்து 52.50 இருக்கு. டிவிடெண்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா 29.42. டிரெக்ட் ஃபண்ட் க்ரோத் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா 55.26 இதோட என்ஐவி மதிப்பு இருக்கு. டிரெக்ட் ஃபண்ட் டிவிடெண்ட் வந்து 35.53. இதுல முதலீடு செஞ்சிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் செஞ்சிருக்க முதலீட்டு அமௌண்ட் வந்து 20,321 கோடிகள். அதாவது இந்த ஃபண்டு ரொம்ப ஃபேமஸான ஃபண்டு. ஏன்னா நிறைய பேர் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் எல்லாம் இந்த ஃபண்டை நிச்சயமா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்கு. அந்த ட்ராக் ரெக்கார்டை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க. இதுல ரெகுலர் ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்யறதா இருந்தா 2.28, டைரக்ட் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதா இருந்தா 1.08%. இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்யறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா
குறைந்தபட்ச அமௌண்ட் வந்து 5000 rupees. நீங்கள் 5000 முதலீடு பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000க்கு மேல் தான் நீங்கள் பண்ணணும். இதில் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் குறைந்தபட்சமாக 500 rupees நீங்கள் முதலீடு செய்யணும். இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 17.58. இந்த ஃபண்ட் ஆரம்பிச்சு அதாவது 2007லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது எவ்வளோ வருமானம் கொடுத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இது 15.55% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு சிஏஜிஆர் ரிட்டர்ன் படி. நீங்கள் பண்ணின அந்த 10,000 முதலீடு வந்து இன்னைக்கு வந்து 52,500 ரூபா வளர்ந்துருக்கு ரெகுலர் ஃபண்டில். அடுத்தது டைரக்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 55,260 அந்த அளவு வளர்ந்துருக்கு. இதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் வந்து 11 வருடங்கள். இது இதோட போர்ட்ஃபோலியோ. இதில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து மிட் கேப் கேட்டகரியை பற்றி தான். இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸில் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 84% மிட் கேப் கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 5% லார்ஜ் கேப்லையும், அப்புறம் 11% ஸ்மால் கேப்லையும் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து எப்பயுமே ரொம்ப அதிகமாக ரிஸ்க் உள்ளது, அதே டயத்தில் வந்து அதிகமாக உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கக்கூடியது. மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது மிரே அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு ஒரு சூப்பரான ஃபண்டு. இது இந்த ஃபண்டு சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா இப்போ மேலே இருக்க இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஃபண்டோட லிங்க் கிடைக்கும். இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் வந்து July 9, 2010. இதோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRAங்கிறது. இந்த ஃபண்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இது மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் மிக்ஸாக உள்ளது. பட் ஸ்டில் நான் இதை மிட் கேப் கேட்டகரியில் நான் எடுத்திருக்கேன். லார்ஜ் கேப்பை நான் கொண்டு போகல. இது ஒரு சிறந்த ஒரு மிட் கேப் ஃபண்டாக இருக்கிறதுனால இந்த மிட் கேப் கேட்டகரியில் இந்த ஃபண்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெகுலர் ஃபண்டு க்ரோத் ஆப்ஷன் இன்னைக்கு மதிப்பு வந்து 49.88. ரெகுலர் ஃபண்டு டிவிடெண்டோட மதிப்பு வந்து 27.37. இதில் நீங்கள் டைரக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் 52.28. டைரக்ட் ஃபண்டு டிவிடெண்டோட ஆப்ஷன் வந்து 43.84. இந்த ஃபண்டோட சொத்து மதிப்பு வந்து 6,131 கோடிகள். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கலாம். ரெகுலரோட எக்ஸ்பென்ஸ் வந்து 2.07, டைரக்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.08 இருக்குது. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் குறைந்தபட்சமான அமௌண்ட் வந்து 5,000 rupees. அடிஷ்னல் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஓவராக மக்களும் அதிகமாக இதில் முதலீடு பண்ணவும் நல்ல ஒரு சிறந்த திட்டமாக இருக்குன்னு சொல்லி முதலீட்டாளர்கள் பெருமளவில் இதெல்லாம் முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால அவங்க அந்த முதலீடை வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஈவன் எஸ்ஐபியும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து எஸ்ஐபி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் அதிகபட்சமாக நீங்கள் வந்து 25,000க்கு மேலே நீங்கள் இதில் முதலீடு பண்ண முடியாது எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறதா இருந்தால். மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 1,000 rupees. அதிகபட்ச அமௌண்ட் வந்து 25,000 பெர் மந்த். இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 16.24. இந்த ஃபண்டு ஆரம்பிச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த வருமானம் வந்து 20.19% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு சிஏஜிஆர் ரிட்டர்ன் படி. இந்த ஃபண்டில் ஒருத்தர் 2010ல் 10,000 முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஃபண்டோட மதிப்பு ரெகுலர் க்ரோத் இன்னைக்கு 49,880 ரூபா அதோட மதிப்பு. அதே டைரக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா 52,280 ரூபா இன்னைக்கு மதிப்பு. அதாவது 10,000 முதலீடு பண்ணதில் 52,280,000 நமக்கு பெனிஃபிட்ல இருக்கு. போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் 20%, ஜிஎன்ட் அதாவது பெரும்பெரும் கம்பெனியில் 35%, மிட் கேப்பில் 38%, அப்புறம் ஸ்மால் கேப்பில் 7% இருக்கு. அதனால தான் நான் இதை சொல்லியிருந்தேன், இது லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் மிக்ஸ் பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ இது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டை பற்றி. இந்த ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 2013 ஜனவரியில் லான்ச் பண்ணாங்க. இதோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி மிட் கேப் 100 TRAங்கிறது. ரெகுலர் ஃபண்டு க்ரோத்தோட என்ஐவி மதிப்பு வந்து 34.80. ரெகுலர் ஃபண்டு டிவிடெண்டோட என்ஐவி வந்து 24.64. அதே டைரக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா 37.32. டைரக்ட் ஃபண்டு டிவிடெண்டோட ஆப்ஷன் வந்து 29.63. இதில் முதலீடு செஞ்சிருக்க முதலீட்டாளர்களோட சொத்து மதிப்பு வந்து 1,693 கோடிகள். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபண்டோட ரெகுலரில் 2.37%, அப்புறம் டைரக்டில் வந்து 1.04% இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் குறைந்தபட்ச அமௌண்ட் வந்து 5,000 rupees. அடிஷ்னல் பர்ச்சேஸ் வந்து 1000க்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணலாம். எஸ்ஐபியோட மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 1,000 rupees குறையாமல் நீங்கள் முதலீடு பண்ணணும். இதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது ரிஸ்க் குறியீடு வந்து 16.21. இந்த ஃபண்டு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது கொடுத்துட்டு இருக்க வருமானம்னு பார்த்தீங்கன்னா 18.25% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு.
இதில் நீங்கள் என்எஃப்ஓ பீரியட் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 2013 இன்னைக்கு அதோட மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 34,800 ரூபா. அதே டைரக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு வந்து 37,320 ரூபா. இதோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இதில் மிட் கேப்பில் 71%, அப்புறம் லார்ஜ் கேப்பில் 17%, அப்புறம் ஜிஎன்ட் அதாவது பெருங்கம்பெனிகளில் ஒரு 12% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம எடுக்கிறது எல்என்டி மிட் கேப் ஃபண்டை பற்றி. இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் வந்து 2004 ஆகஸ்ட் 9. இதோட பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி மிட் கேப் 100 டிஆர்ஏங்கிறது. ரெகுலர் ஃபண்டோட growth வந்து இன்னைக்கு ரேட்டில் வந்து 131.88ல இருக்கு. ரெகுலர் டிவிடெண்டோட ஆப்ஷன் வந்து 41.98. அதே டைரக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா 138.43. டைரக்ட் ஃபண்டு டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா இது 44.58ல இருக்கு. இதோட சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 3,438 கோடிகள் இதில் முதலீடு செஞ்சுருக்காங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க, ரெகுலரில் வந்து 2.17, அப்புறம் டைரக்டில் வந்து 1.04% இருக்கு. இதில் முதலீடு செய்கிறதா இருந்தால் குறைந்தபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 ருபீஸ். அடிஷ்னல் பர்ச்சேஸாக வந்து 1,000 ரூபாய்க்கு குறையாமல் நீங்கள் முதலீடு பண்ணணும். இதோட எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 500 ருபீஸ் பெர் மந்த். இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 16.21. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணி 2004 லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டு இருக்க வருமானம் வந்து 21.73% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. அதாவது என்எஃப்ஓ பீரியட் நீங்கள் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா 2004 இன்னைக்கு அதோட மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து அந்த 10,000தோட மதிப்பு வந்து 1,31,880 ரூபா. 10,000 முதலீடு பண்ணீங்க, 1,31,880 ரூபா இன்னைக்கு அதோட மதிப்பு. அதே டைரக்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 1,38,430. இதோட போர்ட்ஃபோலியோ பாருங்க, 79% மிட் கேப்லையும், ஸ்மால் கேப்ல 10%, அப்புறம் லார்ஜ் கேப்ல 11% போர்ட்ஃபோலியோவில் டிவைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மிட் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் வந்து 2004 அக்டோபர் 28, 2004. இதோட பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி மிட் கேப் டிஆர்ஐங்கிறது. இதோட ரெகுலர் ஃபண்டோட growth ஆப்ஷன் வந்து 94.12 இன்னைக்கு இருக்கு. டிவிடெண்ட் ஆப்ஷன் வந்து 22.60. டைரக்ட் ஃபண்டு growthோட பிரைஸ் வந்து 99.34. டைரக்ட் ஃபண்ட் டிவிடெண்டோட பிரைஸ் வந்து 28.47. இதோட அசட் சொத்து மதிப்பு வந்து 1,523 கோடிகள். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரெகுலரில் வந்து 2.19%, அப்புறம் டைரக்ட்ல வந்து 1.37% இருக்கு. இதில் முதலீடு செய்கிறதா இருந்தால் 500. இதில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 ருபீஸ். மினிமம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அடிஷ்னலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சமாக 1,000 ரூபாய்க்கு குறையாமல் வாங்கணும். மினிமம் எஸ்ஐபி நீங்கள் 100 ரூபா கூட இதில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 16.21, அதாவது ரிஸ்க் குறியீடுங்கிறது 16.21ல இருக்கு. இந்த ஃபண்டு 2004 ஆரம்பிச்சு இது வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17.19% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டயத்தில் ஒருத்தர் 2004 10,000 முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அதோட மதிப்பு வந்து இன்னைக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 94,120 ரூபா, ஆல்மோஸ்ட் 1 லேக் வேல்யூடு வந்துருச்சு. அதே டைம் நீங்கள் டைரக்ட் ஃபண்டில் டைரக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் 99,340 அதோட வேல்யூ இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 லேக், நான் சொன்ன மாதிரி 1 லேக்குக்கு நெருங்கிடுச்சு. இதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 14 வருடங்கள். நீங்கள் 14 வருடங்கள் நீங்கள் முதலீடு செஞ்சு ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய growth கிடைக்கும். இதோட போர்ட்ஃபோலியோ பாருங்கள், இதில் மிட் கேப் 78%, அப்புறம் லார்ஜ் கேப்பில் 4%, அப்புறம் ஸ்மால் கேப்பில் 18% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த 6 ஃபண்டையும் நான் இப்போ இந்த ஒரு ஸ்க்ரீனில் கம்பேரிசனில் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக. இதில் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஃபண்டோட பேர், லான்ச் டேட்டு, அப்புறம் என்ஏவியோட மதிப்பு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது ரிஸ்க் குறியீடு, ஒய்டிடிங்கிறது இயர் டு டேட்டு, அப்புறம் வந்து 1 மந்த் ரிட்டர்ன், 3 மந்த் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன், 10 இயர் ரிட்டர்ன் நான் அந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டு. இது 1993 ஆரம்பிச்சது. இன்னைக்கு அதோட என்ஏவி மதிப்பு 916 இருக்கு. ரெகுலர் ஃபண்டு தான் நான் சொல்கிறது. இதில் கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து -10% கொடுத்துருக்கு. இதில் 1 மந்த்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 2.48, அப்புறம் 3 மந்த்தில் -4.38, 1 இயரில் -5.34% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. இது எல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். ஆனால் அதே நேரத்தில் 3 இயர் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 12.22%,
அப்புறம் 5 இயர் ரிட்டர்னில் 21%, அப்புறம் 10 இயர் ரிட்டர்னில் 23.26 கொடுத்துருக்கு. அடுத்தது மிட் கேப் ஃபண்டை பாருங்கள். இதோட NAV மதிப்பு 131. இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா போன எல்லா ஃபண்டும் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துட்ருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு 1 இயர் காலகட்டங்களில். அதே இது 3 இயர்லேயும் 5 இயர்லேயும் பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். ஐசிசி ப்ரூடென்ஷியல் மிட் கேப் பாருங்கள். இதுவும் வந்து 6% நெகட்டிவ்ல இருக்குது. வித்தின் இயர் வந்து எல்லா ஃபண்டுமே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துட்ருக்கு. HDFC மிட் கேப் ஃபண்டை பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டும் வந்து நெகட்டிவாக -12.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டும் 1 இயரில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் 3 இயர் 5 இயர் 10 இயரில் பார்த்தீங்கன்னா இதோட growth அதிகமாக இருக்குது. மிரே அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்டை பாருங்கள். இந்த ஃபண்டும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் 1 இயரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபண்டை விட இது கொடுத்த நெகட்டிவ் ரிட்டர்னுங்கிறது ரொம்ப கம்மி, -1.34%ங்கிறது. அதே இது 3 இயர்லையும் 5 இயர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் கொடுத்துருக்கு. ஃபைனலாக வந்து ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் இயரில் இந்த ஃபண்டு கொடுத்த வருமானம் வந்து 5.26. அதே நேரத்தில் இதோட ஒய்டிடி 1 இயரில் இது கொடுத்த வருமானம் இது எல்லாம் நெகட்டிவில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபண்டு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 1%, ஆல்மோஸ்ட் 1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 1 இயரில் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 5.26. மற்ற ஃபண்டெல்லாம் பாருங்கள் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. இந்த ஃபண்டு மாத்திரம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்ததாக மிரே அசெட்டை பாருங்கள். மற்ற கேட்டகரி இந்த ஒய்டிடியில் எல்லாமே வந்து அதிக அளவில் போனாலும் மிரே அசெட்டுங்கிறது இதுக்கு அடுத்தபட்சமாக இருக்குது. 1 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து அதுவும் -1.34% தான். அதே நேரத்தில் 3 இயரில் 17.84ம், அப்புறம் 5 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் பாருங்கள் 28.46 இருக்குது. இந்த ரெண்டு ஃபண்டும் வந்து இதை லான்ச் பண்ண டேட் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே போகல. அதனால இந்த டேட்டா கிடையாது நமக்கு. பாக்கி எல்லா ஃபண்டும் இதெல்லாம் பழைய ஃபண்டுகள். L&T மிட் கேப் பாருங்கள். இது 3 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து உள்ளதிலே ஹையஸ்ட்டு. ரெண்டாவது, அதாவது இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு தான் வரும். அது 14.54. அதே இது 5 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 25.46% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயரில் வந்து 23.28. இதோட இப்படி நீங்கள் பார்த்தோம். பட் இந்த ஃபண்டு வித்தின் இயரில் வந்து பெரிய அளவில் ஃபால் ஆகிருக்கு. நெகட்டிவாக வந்து -13% குறைஞ்சிருக்கு. நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறவங்க பெரிய அளவில் ஒரு ரிவார்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்ராங்க்லின் பிரைமா ஃபண்டை பாருங்கள். இதுவும் வந்து வித்தின் இயரில் வந்து 10% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இப்போ 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன், 10 இயர் ரிட்டர்ன்னா பாருங்கள் எல்லாம் 20%க்கு அபோவாக இருக்குது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம். இந்த HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை பாருங்கள். இது அதிகபட்சமாக கொடுத்த வருமானம் வந்து 24.19%. ஆனால் இந்த ஒய்டிடியில் அதாவது இயர் டு டேட்டில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ் 12% ரிட்டர்ன் நெகட்டிவாக இருந்தாலும் இது நீண்ட கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்க திட்டங்கள் தான் இதெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.